துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் யாரோ ஒருவருக்காக வாங்கிய கடனை இன்னமும் அடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய சூட்சமம் மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சமே இன்னைக்கு உங்களின் செவிகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். துலாம் இதற்கு மேலும் வாழ்க்கையில் எந்த விதமான தோல்வியையும் சந்திக்க போவதில்லை. உங்களின் நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். வெற்றி பெறும் வரை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. முடியலன்னா பயிற்சியை செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே நீங்கள் இதற்கு முன் அனுபவித்த தோல்வியை மறுபடியும் அனுபவிக்காமல் இருப்பீங்க. இந்த காலகட்டம், அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு மேலே உங்களின் நீண்ட நாள் ஆசைகளை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு உச்ச குருவாக மாறும் சமயத்தில் நீங்கள் எந்த விஷயத்துல எல்லாம் அதில் பாதாளத்தில் இருந்தீங்களோ அந்த விஷயங்களிலிருந்து மீண்டு எழுந்து உச்சத்தை தொட முடியும். கடன் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கலாம். அந்த கடனிலிருந்து துலாம் ராசி வெளியே வரக்கூடிய காலம்தான் இது. துலாமில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர் இந்த பூமியில் அழுத்தி புதைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். நீங்கள் மிகப்பெரிய அளவில் சுதந்திரமாக விதையிலிருந்து முளைக்கக்கூடிய விருட்சமாய் வளர முடியும். அதனால் இந்த காலகட்டத்தை தயவு செய்து வீணடிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு குணமே என்னன்னா, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. முடியலை அப்படின்னா அந்த காரியத்தை அந்த இடத்துலையே கைவிட்டுடுவீங்க. இதற்கு மேலும் நம்மால் இதை செய்ய முடியாது அப்படின்னு. முடியாது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்துலேயுமே அதே விஷயத்தை, அதே காரியத்தை இந்த ஜெகத்தில் யாரோ ஒரு மனிதர் முடித்து கொண்டு வெற்றியை சூடிக்கொண்டு தான் இருக்கிறாரு. யாரோ ஒருவரால் முடியும் பொழுது ஏன் உங்களால் முடியாது? நிச்சயமாக முடியும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்கள். அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் அந்த தெய்வம் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த தெய்வத்தை மனதார நம்புங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் கடவுளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதங்களும் துலாமுக்கு பரிபூரணமாக இருக்குது. துலாமில் பிறந்துட்டோமே அப்படின்னு மனக்கவலை கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் உங்களின் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நன்மையாக தான் நடக்கும். அதாவது உங்களை ஒரு தெய்வம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, ஆனால் உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப நாளாக நீங்களுமே திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படியாவது போய் அந்த தெய்வத்தின் பாதத்தை தொட்டுவிட வேண்டும் அப்படின்னு. உங்களால் போக முடியாத ஒரு நிலை. தயவு செய்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்தால் அந்த தடங்களை தாண்டுவதற்கு சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். துலாமை ரொம்ப நேசிப்பது இந்த உலகத்திலேயே யாரு அப்படின்னா உங்களின் குலதெய்வம் மட்டும்தான். தயவு செய்து அந்த தெய்வத்தை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் முயற்சி செய்து போய் தரிசிச்சுட்டு வந்துடுங்க. காரணம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் குரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடையுது. அதாவது சுப கிரகமாக இருக்கக்கூடிய அனைத்து சுபங்களையும் வழங்கக்கூடிய குருவே மாற்றத்தை அடையும் பொழுது நமக்கும் அந்த கிரகத்தால் பல மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துடைய சக்தியும் குலதெய்வத்துடைய ஆதரவும் பலமாக இருக்கணும். மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வமே உங்களை கனவில் கூப்பிட்ட மறுநாளே நீங்கள் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தெய்வத்தை ஓடோடி சென்று தரிசிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் துலாம் உச்சத்தை தொடும். இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஆனால் அவ்வளவு எளிதாக விதி விடாதே. உங்களை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்ததற்கு பிறகுதான் வரும். அதையெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய குலதெய்வத்தை நான் சென்று பார்த்தே தீர்வேன் அப்படின்னு திடகார்த்தமாக ஒரு முடிவை எடுத்துட்டு
கிளம்பி அந்த தெய்வத்தை போய் தரிசிச்சுட்டு வாங்க. குலதெய்வம் என்பது ஒரு குழந்தையைப் போல, குலதெய்வம் என்பது பெற்ற தாயைப் போல. நான் மற்ற தெய்வங்களையெல்லாம் கும்பிடுறேனே அப்படின்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. அதாவது எத்தனை பேர் ஒரு பிள்ளைக்கு உணவை வழங்கினாலும் பெற்ற தாய் உணவளிப்பதைப் போல வரவே வராது. மிகப்பெரிய அளவில் உங்களின் குலதெய்வம் பெற்ற அன்னைக்கு சமம். அந்த தெய்வம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இனியும் ஒரு நாளிகை கூட கழிக்காமல் அந்த தெய்வத்தை சென்று தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஜெயத்தில் தான் முடியும். துலாமுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் உங்களின் மனதை விட்டு விலகும். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகர்வதை உங்களாலேயே உணர முடியும். மதிய வேளையில் வியாழக்கிழமை தோறும் குருவை மனதில் நினைத்து கொண்டு பசுவிற்கு வாழை இலையில் அன்னத்தை வையுங்க. நீங்கள் உணவை உண்பதற்கு முன்பாக அந்த உணவை உண்பதை உங்களின் கண்களால் பார்த்துவிட்டு நீங்கள் மன நிறைவோடு உணவை சாப்பிடுங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளுமே விலகும். தடைகள் நீங்கிட்டாலே நீங்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாமல் நகர முடியும். துலாமுக்கு பணக்கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளித்து விடும். மன கஷ்டம் வந்துவிட்டால் அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்களே உங்களை தேத்தி கொண்டு வெளியே வந்தால் மட்டுமே தான் உண்டு. வேற யார் உங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது உங்களுடைய மனதில் ஏறவே ஏறாது. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேலே பழைய சொத்துகள் உங்களை தேடி வருவதற்கு சில பேர் தடையாக இருப்பாங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சொத்து உங்களுக்கு மட்டுமே தான். அதை எவராலும் அபகரிக்கவே முடியாது. தேவையில்லாமல் நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி உங்களின் அன்றாட வேலைகளை நீங்களே பாதித்து கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய லாபத்தை பெறப்போகுது தொழிலில் துலாம். இது நாள் வரைக்குமே நஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த துலாமிற்கு மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றங்கள் வந்து சேரும். அந்த குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெற்றுட்டாலே போதும். எவ்வளவு பெரிய அதல பாதாளத்தில் இருந்தாலும் உங்களால் மேலே ஏறி வர முடியும். ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பள்ளத்தில் விழுந்துட்டோமேன்னு தயவு செய்து கவலைப்படாதீங்க. பள்ளம்னு ஒன்று இருந்தால் அந்த பக்கம் மேடுன்னு ஒன்று நிச்சயமாக இருந்தே தீரும். அந்த மேட்டில் ஏறக்கூடிய சக்தியையும் திறனையும் குலதெய்வம் மட்டுமே தரும். அந்த தெய்வத்தை தயவு செய்து உங்களை நான் கையெடுத்து கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்று மட்டும்தான். அந்த தெய்வத்தை சென்று தரிசிச்சுட்டு வாங்க. அந்த தெய்வம் அங்கே அலங்காரம் இல்லாமல் அலங்கோலத்துடன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த தெய்வத்தை போய் உங்களின் கரங்களால் அலங்கரிச்சிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வம்சமே நிம்மதியாக இருக்கும். அதாவது நீங்கள் சறுக்கி விழுந்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே உங்களை இன்னமும் பள்ளத்தில் போட்டு மிதித்தவர்கள் எண்ணற்ற பேர் இந்த உலகத்தில். ஏன் உற்றார் உறவினர்களே துலாமுக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவர்கள் முன்னாடி நிச்சயமாக வாழ முடியும், வளர முடியும், உயரத்தை தொட முடியும். நம்பிக்கையோடு இருங்க. உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத ஒரு நிலை இருக்குதா? சிறுவாபுரி முருகனை சென்று தரிசிச்சுட்டு வாங்க. அந்த முருகனின் வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் அந்த வேலின் துணையாலேயே குலதெய்வத்தை சென்று அடைய முடியும். மிகப்பெரிய அளவில் துலாம் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளிலும் எதிர்காலத்தில் ஜெயித்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.